ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல் இன்றைக்கி என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ராஜி வந்துட்டு கோமதிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் தான் கண்டிப்பாக இதை வந்து மாமாட்ட சொல்லணும், நான் டியூஷன் எடுக்க போகிறத, இல்லாட்டி மாமா திருப்பி வந்து கோச்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து நம்ம பாண்டியன் வராரு. வரப்பயே வந்து டென்ஷனோட வராது. ஏங்க என்னாச்சுங்கிறப்ப, இல்லை பணம் கொடுத்த இடத்துல ஒருத்தனும் திருப்பி தரலை, இவனுங்களும் ஒழுங்காக போய் கரெக்டாக வாங்க மாட்டானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாம் இப்படி தான் பண்ணுறானுங்க, என்ன தான் செய்வதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இருக்கார். இந்த டைமில் எப்படா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம கோமதியோட தம்பியும் சொல்கிறாங்க, இந்த எதுவுமே மாமாட்ட எதுவும் பேசிடாதீங்க, அவர் காலையிலேருந்து எல்லாத்தையும் கடிச்சிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இங்கே எல்லாம் சாப்பிட உட்காடுறாங்க. ஓகே பிரியாணியா அப்படின்னு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம கோமதி வந்துட்டு, இல்லை உப்புமா செஞ்சுருக்கேன், ரவை நிறைய இருந்துச்சு அதனால தான் அப்படிங்கிறப்போ உடனே மயில் வந்துட்டு, நான் தான் சமைக்கலான்ட்டு இருந்தேன், அதுங்களும் அத்தை செஞ்சுட்டாங்க அப்படிங்கவும், ஐயோ உப்புமாவா எப்படா தப்பிக்கிறதுன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே பாடி வந்துட்டு, டே செஞ்சு வச்சதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இங்கே எல்லாம் மொட்டை மாடியில் செந்தில் சரவணே எல்லாருமே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சரவணே சொல்கிறப்ப, இரு ஏன் உடனே போகிறீங்க, நான் புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம், கதிர் கொண்டு வந்துடுவான், இருங்க சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேணாண்டா நான் போகிறேன்டா, அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவார் அப்படின்லாம் சொல்கிறாரு. இல்லை சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜியும் மீனாவும் வராங்க. பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படிங்கிறப்ப அந்த நேரம் வந்து பாண்டியங்கிட்ட வந்து நம்ம மயில் வேற போட்டு கொடுத்துட்டாங்க, எல்லாம் மேலே புரோட்டா சாப்பிட்றாங்கன்னு அவர் ரொம்ப கோவத்தில் இருக்கார்.